வணக்கம். இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திரு எடப்பாடி அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் போகும்போது நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. அவர் ராமநாதபுரத்துல பேசும்போது இந்த கூட்டத்தை பார்த்தா நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம்னு சொன்னார். சில நாட்களுக்கு இன்னொரு இடத்துல பார்க்கும்போது இதை விட கூட்டம் அதிகமா இருக்குன்னு அவர் மகிழ்ச்சி அடைகிறார். இது எழுச்சியான ஒரு மக்களுடைய எழுச்சியா இல்லை எப்படி இதை பார்க்கலாம்? பொதுவாக மக்களுக்கு ஒரு விதமான கோபம் இருக்கும் கவர்மெண்ட் மேல. இவர் வரும்பொழுது சொல்லிட்டு 21ல பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வைப்பு ஸ்டாலின் தான் வராது விடிய பத்திரிகையாளர் முதற்கொண்டு சமூக ஆர்வலர்கள் இவருடைய தேர்தல் அறிக்கையை பாத்தீங்கன்னா குழு போட்டாங்க. அந்த குழு வரும் பத்திரிகையாளர் நீங்க என்ன சொல்லுங்க மாதிரிங்க ஓய்வூதியம் இந்த மாதிரி விஷயம். சமூக ஆர்வலருங்க வாங்க என்ன சொல்றீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாங்க ரைட். மருத்துவர்கள் வாங்க என்ன சொல்லுங்க கொரோனால ஒர்க் பண்ணணும் நீங்க எல்லாம் நிரந்தரம் அதெல்லாம் பண்ணிடுவோம். நீங்க வாங்க செவிலியர்கள் அந்த மாதிரி தலைவரே கூட எல்லாம் அந்த போராட்டத்தில் கலந்துட்டார்ல சொல்லுங்க. அப்புறம் போக்குவரத்துல வாங்க என்ன ஓய்வூதிய பலன் தரலையா சூப்பரா கொடுத்துருவோம் எல்லாம் ஓகே. அப்புறம் பணி நிரந்தரம் அதெல்லாம் பண்ணிடலாம். தனியார் மையம் அதெல்லாம் விடவே மாட்டோம். அப்புறம் நீங்க இப்படியே எல்லாருக்கும் எழுதி ஒரு புக்கு போட்டு கொடுத்தாங்க 536 அதுல மெயினான பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு காண்டில் இருக்கிறது ஜனங்க கரண்ட் பில்லு ரொம்ப ஆகுதுங்க. என்னங்க ஆகுது ஏன் ஆகுது இல்லைங்க. இப்போ ஒரு யூனிட் 3 ரூபாங்க. சரி நான் 300 யூனிட் ஒரு மாசத்துக்கு ஆகுதுங்க. சரிங்க 500 யூனிட் ஆயிடுச்சுன்னா அது 450 ஆயிடுங்க. 501 யூஸ் பண்ணாலும் 450. இப்போ 500 யூனிட் 3 ரூபானா 1500 ரூபா. 501 யூனிட் ஆயிடுச்சுன்னா அதோடைய ரேட்டே வேற மாதிரி போயிடும். அப்போ என்னங்க பண்ணணும் மாசம் இப்போ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளவுதானே மாதந்தோறும் மின் கட்டணும். இதை சொல்றதுக்காக இவ்வளவு சுத்தி வளைக்கிறீங்க. நாங்க பாத்துக்கிறோங்க உங்களோட நாங்க அப்படியே அதுக்கு சொன்னார்ல ஒன்றி வாழும் தாய் மாமன் அந்த மாதிரி ரைட்டு. வந்தவனை பார்த்தா 3 வருஷம் வருஷந்தோறும் கரண்ட் பில். என்னங்க என்ன பிரச்சனை இல்லைங்க முன்ன நான் 1500 கட்டியிருந்தோம் இப்ப 4500 கட்டுறோம் அவ்வளவுதானே. என்ன இப்போ உள்ளதும் போற வேலையை பண்ணிட்டேன். முன்னையாவது 1500 கட்டியிருந்தேன் இப்போ 4500 கொண்டு நிறுத்திட்டேன். எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். பரணி பையதாங்க எல்லாத்துக்கும் காரணம். அப்படியே அந்த கஞ்சா கருப்பு பிக் பாஸ்ல அது மாதிரி எல்லாத்துக்கும் அந்த பரணி பையதான் காரணம். என்ன பண்ணாரு அவரு உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட்டார்ல. உதய் மின் திட்டத்துல அவர் கையெழுத்து போட்டார். ஆமாங்க 2015 கையெழுத்து போட்டாரு. சரி அதனாலதான் நாங்க மின் கட்டணத்தை ஏத்துறோம். சரிங்க கையெழுத்து போட்டவங்க 2017 போட்டாங்க. 17, 18, 19, 20, 21 அவங்க பினான்சியல் இயர். இந்த 4-5 வருஷத்துல ஒரு ரூபா கூட ஏத்தலையா அவங்க மின் கட்டணம். நீங்க வருஷத்தோறும் ஏத்தினுக்கிறீங்க. இதுல வேற நாங்க பாத்துக்கிறோம் மாதந்தோறும் மின் கட்டணம். நீங்க அதே 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் கட்டுறீங்க. இப்ப பார்த்தா ட்ரிபிள் மடங்கா போயிடுச்சே. இதுதான் 1000 ரூபாய் கொடுக்குறோம்ல உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. 4500 கட்டுறோம். 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கட்டுறோம் இல்லைங்க. அதுக்கெல்லாம் உதய மிந்துன்னா அவங்க ஏத்துறாங்களா? அவங்க ஏத்தல இல்லைங்க. அவங்க 3 வருஷம் நாங்க ஏத்தாதீங்க அப்புறமா ஏத்தீங்கன்ட்டாங்க. இப்ப புது உருட்டு அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் கிடையாது. உதய் மின் திட்டத்துல சைன் பண்ணாங்க. அது இன்னும் பல காரணங்கள்ல அதோட சேர்ந்து இருக்கு. அதுல ஒண்ணு ஆண்டுதோறும் குறிப்பிட்ட சதவீதம் மின் கட்டணம் உயர்த்தணும். ரைட்டு. இந்த வருஷம் எவ்வளவு உயர்த்தணும் 3%. சரி நான் பாத்துக்கிறோம் ரைட் போங்க. நாங்க உயர்த்தல நாங்க அதை கவர்மெண்ட் அதை ஏத்துக்கிறோம். இப்படிதான் அவங்க கொண்டு போனாங்க. ஆனா இவர்கள் தான் எங்க கிடைச்சாலும் கொடுங்களாம. இங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துல வீட்டுக்காரங்க குடிச்சிட்டு வருவோம். ஒன்றும் வசதியா இருக்காது. இந்த அம்மா என்ன பண்ணோம் என்னடா பண்றது. சரி நமக்கு தெரிஞ்சது நான் ஒரு இட்லி கடை வீட்டு வாசல்ல ஒரு இட்லி கடை போட்டு ஒரு 200 300 டெய்லி கிடைக்கும். வீட்டுக்காரன் குடிச்சிட்டு அவன் சம்பாதிக்கிற காசை அங்க கொடுத்துருவான் கவர்மெண்ட்டுக்கு. சரி நம்மளாவது இந்த காசை வச்சு குழந்தைகளை படிக்கிறோம். இப்ப அதுக்கு உரிமை தொகை அது பெரிய எதிர்ப்பு வந்தோம்னா இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது தானே. நான் ஏற்கனவே இருக்கிறது வேற இதுக்கு ஏன் போடுற அப்படின்னோன்னா இப்ப அதை தேர்தல்னால நிப்பாட்டி வச்சுக்கிறான். கரண்ட் பில்ல இந்த வருஷம் ஏற்ற வேண்டியது தேர்தல்னா நிப்பாட்டிட்டு கமர்ஷியலுக்கு மட்டும் ஏற்றிட்டாங்க. கமர்ஷியல் ஏற்றினா மட்டும் விலைவாசி ஏறாதா? இவர்கள் திராணி இல்லாம நடத்திக்கிட்டு இருக்கிற பல விஷயங்கள் இவர்கள் சொன்னது ஒண்ணு செய்தது ஒண்ணுன்ற மாதிரிதான் போச்சு. இப்ப இந்த நேரத்துல நீங்க இந்த ஆட்சி திமுக ஆட்சி இவ்வளவு எதிர்பார்ப்போட வரணும்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்த ஆட்சி இந்த 5 வருடத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவரு இந்த எழுச்சி பயணம் போகும் பொழுது மக்களுடைய
கோபம் வந்து எப்படி இருக்கும்னா நேரடியா காட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி கூட்டங்கள் இதுக்கெல்லாம் வந்து தன்னெழுச்சியா வருவாங்க. இதுதான் வந்து ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி. இப்போ 2010 இவர்கள் செம்மொழியான்னு தமிழ் மொழியான்றது, ஊர் ஊரா சினிமா ஷோ நடத்திடுறது, அதுல கலைஞர்கள் உட்காந்துக்கிறது, ரைட்ல ரஜினி, லெப்ட்ல கமல், இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் ஜனங்க பார்த்து பார்த்து வெறுத்து இருந்தாங்க. இன்னொரு பக்கம் நில அபகரிப்பு, கவுன்சிலர் அராஜகம், கட்சிக்கார அராஜகம், எல்லாத்தையும் பார்த்துருந்தாங்க. இவர்கள் நினைச்சிருந்தாங்க நம்ம நல்லாட்சி கொடுக்குறோம், சூப்பரா கொடுக்குறோம். ஸ்டாலின் 5 மணி நேரம் நின்று இந்த இவங்களுக்கு பேருனா அந்த சுய உதவி பெண்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தார். நீ எல்லா வேலையும் பண்ணிட்டு ஒரே ஒரு நாள் சர்டிஃபிகேட் கொடுத்தா அப்படியே ஜனங்க இதாகிடுவாங்களா? ஜனங்க கோபம் அப்படியே இருந்தது. ஜெயலலிதா கொடிஷியால ஒரு கூட்டம் போட்டாங்க. அந்த கூட்டம் பார்த்து அவரு மறந்துட்டார். அப்பதான் தெரியுது ஏதோ மாற்றம் நடக்க போகுது. விஜயகாந்தே அப்ப என்ன யோசிக்கிறாரு, இது இந்த ஆட்சியை மாத்தணும், நம்ம கடவுளோட கூட்டணிலாம் இனி வேலைக்கு ஆகாது, ஜெயலலிதாவோட கூட்டணி, இந்த ஆட்சியை மாத்தணும்னு சேர்ந்தாரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு அறிகுறி. இவர்கள் இப்போ திருந்தினாங்களா? திருந்ததா இருந்தா அந்த துப்புரவு பணியாளர் போராட்டத்தை இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. என்ன பண்ணிருப்பாங்க, முதல்வர் கூப்பிட்டு, நேரு நீதானே துணை அமைச்சரு, போங்க அதனால பார்த்து முடிங்க. இல்ல சார் இந்த மாதிரி கேக்குறாங்க. ஆமா தேர்தல் நேரம்பா, 6 மாசம் தள்ளி போடு, ராம்கேவெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், அவங்களுக்கு இப்ப இருக்கிற நேரம் அப்படியே தொடரும்னு சொல்லு, போ மேட்டரை முடிச்சு விடு அப்படின்னு சொல்லணும். இல்லையா இன்னும் அதிக அட்வான்டேஜ் எடுக்கணும்னா ஒரு 5 நாளைக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் போகணும். போய் என்னங்க பிரச்சனை, இந்த மாதிரிலாம் பிரச்சனை நான் சொல்றேன், நான் பண்ணிருக்கேன், ராம்கே கிடையாது, 6 மாசம் கிடையாது, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அதே மாதிரி ராம்கேவே வந்தாலும் நீங்க இங்கதான் உங்க இங்க இருந்து நீங்க அங்க போனாலும் இந்த சம்பளம் எல்லாத்துக்கும் நாங்க கேரண்டி, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா பாரியா. கலைஞரே மறுவடிவாக வந்திருக்காரு, அது உருட்டுறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. கலைஞரோட இவர் வந்து பயங்கரமானவர், எப்படி தீர்த்து வச்சா இருப்பாரு அப்படின்னு உருட்டி அந்த பேரை வாங்கிக்கலாமா வேணாமா? ஆனா இவர்களுக்கு எதை பத்தி கவலை இல்லை. அவர் கூலி பார்த்துட்டு ரிவ்யூ எழுதுறாரு. ரஜினி 50வது ஆண்டு, அதுக்கு டைம் இருக்கு, இங்க போறதுக்கு டைம் இல்லை. இதோட அவரு கூலி பார்த்துட்டு போட்டோ போஸ்ட் கொடுக்குறாரு. அப்போ இது எல்லாம் எரியுத்தில எண்ணெய் ஊற்றுறது. கொஞ்சமாவது கவலைப்பட்டாங்களா? அப்போ இவர்களுக்கு நம்ம ஆட்சி பிரச்சனையே இல்லை அப்படின்ற எண்ணம் தான் இப்போ வரைக்கும் இருக்கு. ஆனா இந்த ஜனங்க இன்னைக்கு சென்னையிலேயே பேர் போச்சு, தமிழ்நாடு ஃபுல்லா இந்த பிரச்சனை வெடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போதைக்கு மஞ்சள் போட்டு மூடிருக்காங்க, அது நெருப்பா கரண்ட் எடுத்தாங்க. விஷயம் நேற்று மாநாட்டில் வந்து திரு விஜய் வந்து எம்ஜிஆர் அவர்களை பயன்படுத்தினதை பற்றி திரு ஜெயக்குமார் அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கும்போது, இந்த அரசியலுக்குலாம் வந்து பெரிய பயன்படாது, ஓட்டாலும் கன்வெர்ட் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. அது எந்த அளவுக்கு உண்மையா? நீங்க திடீர்னு வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை எம்ஜிஆர் தூக்கிட்டு வந்தீங்கன்னா அப்படியே பாரு எம்ஜிஆர் தூக்கிட்டு வந்தாரு, இவரு ஒரு எம்ஜிஆர் அப்படின்னு நான் பார்ப்பாங்க. எம்ஜிஆருடைய அரசியல், எம்ஜிஆருடைய இது, எம்ஜிஆரே நீ தூக்கிட்டு வந்து நீ ஓட்டா மாத்த பாக்குறனா, அப்ப எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியில இருக்கவங்க, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, எம்ஜிஆருடைய வழித்தோன்றலா ஜெயலலிதா வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஓட்டுன்னு அப்படி மாறிடுமா? இங்க பிரச்சனை என்னன்னா, எப்பவுமே தேர்தல் வெற்றி தோல்வினா ஒரு கட்சி அமைப்பு ரீதியா இருக்கணும் ஒண்ணு. 2வது, இன்னைக்கு தனியா நின்று யாரும் ஜெயிக்க முடியாது. அப்போ இன்னைக்கு பெரிய கூட்டணியா இவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறதா இவங்க படம் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த கூட்டணி தோழமை கட்சிகளுக்கு மரியாதை போயிடுச்சு. இந்த சைடு புதுசா என்டிஏ ஃபார்ம் ஆகி இவர்கள் ஒரு இது நடத்திட்டு இருக்காங்க. இவரு தனியா ஒட்டிட்டு இருக்காரு. இவர்கிட்ட ஒரு இதுவே கிடையாது. என்னது பாடி கட்டாத லாரி, எது இவரு பாடி கட்டாத லாரியில லோடு ஏற்ற முடியுமா? முடியாது. அந்த நிலைமை தான். இந்த 2 லாரியும் ஹெவி ட்ரக்கு, பக்கா கட்டமைப்பு, இது அந்த ஹைவேஸ்ல ஓடும். இந்த பாடி கட்டாத லாரி வச்சுட்டு எத்தனை லோடு ஏற்றுவீங்க, என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கண்டிஷன்ல தனியா நிற்கிறாரு. அப்போ இவருக்கு தெரியுது இந்த பிரச்சனை நமக்கு சிக்கல், இந்த லக்னபாணிலாம் கூட்டு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதற்காக சும்மா எழுதி கொடுத்து இது பண்ணதுக்காக அந்த மாநாட்டில் எம்ஜிஆர் அதை எழுதிட்டா அந்த வாக்குகள்லாம் கிடைக்கணும் ஒரு தப்பு கணக்கு போடுறாங்க. நீங்க எம்ஜிஆர் ஆகணும்னா முதல்ல மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும். எம்ஜிஆர் நாங்க சாதாரணமாக இவர்கள் எல்லா விஷயத்தையுமே அப்படியே மேலோட்டமா பாக்குறாங்க. 67 வந்துட்டாங்க, 66 கட்சி ஆரம்பிச்சார் அண்ணா, 77 வந்துட்டாங்க, 76 ஆரம்பிச்சார் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு, திண்டுக்கல் இடைத்தேர்தல், கோவையில ஒரு இடைத்தேர்தல், பாண்டிச்சேரியில ஆட்சியை பிடிச்சிச்சு அதிமுக. அதுக்கு பிறகு 77 பார்லிமெண்ட் தேர்தல், அதுல ஜெயிச்சு 2 பேரை மத்திய அமைச்சர் ஆக்கினார், சத்தியவாணி முத்து, பாலா பழனூர். அதற்கு பிறகுதான் சட்டமன்ற தேர்தல், அதுல தனியா நின்று ஜெயிக்கிறார், ஜனதா கட்சி கழட்டி விட்டார். அப்போ
இவ்வளோ விஷயங்கள் பிறகுதான் எம்ஜிஆர் அங்க ஆட்சி பிடிக்கிறார். நீங்க நேத்து கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு வந்துட்டு 4 விசில் அடிச்சாங்க. உன் பேச்ச கேக்குதா முதல்ல? நேத்து விஜய் பேசிட்டு இருக்காங்க. பின்னாடி பேனர் பின்னாடில அதுல ஒருத்தன் ஏறி உட்காந்துறான். கெஞ்சிரான், இறங்குடா போயா தலைவனை பார்த்துனுங்கிறான். ஏய் ஏதாவது ஆயிட போகுதுடா, இறங்குடா. அவர் பேச்சு முடிக்கிட்ட நான் இறங்கிடுறேன். நீ ஏன் கஷ்டப்படுற? நீ உன் வேலையை பாரு. இந்த பக்கம் ஏன் திரும்புற? அப்படியே பாரு, போ என்ன விட்டுரு அப்படின்னு. கரண்ட் கம்பத்து மேல 10 பேர் ஏறி நிக்கிறான். இங்க இருந்து கரண்டே கட் பண்ணிட்டாங்க. இவரு ஏன் ஏறுற? என்ன காரணம்? கீழே இறங்குங்க அப்படின்னா. மாப்பிள்ள யார சொல்றான்? நம்மளதான் சொல்றாங்க. நீ ஏன் அந்த பக்கம் திரும்புற? நீ கம்முன்னு நில்லு இங்கேயே அப்படின்னு. சரி ரேம்ப் வாக்கு போறாரு. அப்படியே இந்த ஷாவ்லின் டெம்பிள்ல பாயிற மாதிரி பாஞ்சானுங்க பாத்தீங்களா? ஒரு மனுஷன் இந்த மாதிரிலாம் பாஞ்சு நான் பார்த்தவே இல்லை. நடுவுல இந்த இதுக்கும் உங்க சேர் லெவல் தூரத்துக்கு ஒரு கேப் இருக்கு. இப்படி பாயிறாங்க. அவன் பார்த்து அவன் எத்தனை அணியில பிடிச்சானோ தெரியல. கப்புன்னு பிடிச்சிட்டான். அந்த இவன் அந்த பாடிகார்டு 2 பேரை பிடிச்சிட்டான். அப்படி பாஞ்ச உடனே அப்படி பிடிச்சி அப்படி தூக்கி அப்படி போடு. அதே மாரி இவர் ரேம்பாங்க திரும்புறாரு. இப்படி இருக்குது விஜய்க்கு. என்னடா இருக்குதுன்னு பார்த்தா ஒருத்த கையை பிடிச்சிருக்கான். கைக்கு இங்க மணிக்கோட்டோட பிடிச்சிருக்கான். உதறாரு. அப்புறம் அந்த இவனை பிடிச்சி போதட்டு. அதுக்கப்புறம் எங்க இருந்துடா வர்றீங்க? அவன் எங்க இருந்து வந்தான்? எப்படி கையை பிடிச்சான்னு தெரியல. இவன்ல ஏமாந்துட்டானுங்க பாருங்க. கூட இருக்கிறவன இவன் என்ன பாதுகாப்பு விஜய் கொடுக்க போறான்னு தெரியல. இவன்ல விட அவன் பயங்கர தெளிவாகிறான். தொண்டை அப்படியே ஓரமா அப்படியே கம்முன்னு அப்படி கிட்ட ஒன்றும் கப்புன்னு பாஞ்சிடறான். இவனுக்கு உடனே தடுக்கிறாங்க, முடியல. சில பேர் துண்டை தூக்கி போறான், மொத்த மாலை தூக்கி ஓடாதான். இது எல்லாமே பயங்கர டேஞ்சர். இது எல்லாமே ஏதோ மாநாடு நடத்திட்டு இதான் இவங்க லெவலு. இதை தாண்டி அவர்களை அரசியல்படுத்துறதோ, அவன் வந்தான் பார்த்தான் போயினாங்கிறான். உண்மையா போறீங்க? விஜய் ஒன்றும் பேசல. அவரை பார்க்கறதுதான் வந்தோம், பார்த்து முடிச்சிட்டோம் போயிடுங்க. பேசுது அதெல்லாம் நாங்கள் யூடியூப்ல பாத்துக்கிறோம். அவ்வளவுதான் அவங்க அரசியல். அதை தாண்டிலாம் அரசியல் கிடையாது. இவர்களையே அரசியல்படுத்தாதவர்கள் பொதுமக்கள் மனசிட்ட போய் அவர்களை கொள்ளை கொண்டு அவர்களை அரசியல்படுத்தி இவர்கள் சின்னம் வந்து அந்த சின்னத்துக்கு ஒரு வேட்பாளரை காமிச்சு அதை அறிமுகப்படுத்தி ஓட்டு வாங்கலாம் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அவருக்கு பயம் வந்து எம்ஜிஆர் தீர்மானம். எம்ஜிஆரை வாடகைக்கு எடுத்திருக்கிறார். இதுவரை திரு ஸ்டாலின் அவர்களை வந்து அப்பா அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புல வந்து டிஎம்கே வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கு. நேற்று வந்து திரு விஜய் வந்து ஸ்ட்ரெயிட்டா அங்கிள் ராங் அங்கிள் அப்படிங்கிற தமிழ் படுத்தணும்னா மாமா இது ரொம்ப கெட்ட மாமா அப்படிங்கிற மாதிரி வருது. பூமர் அங்கிள் அவ்வளவுதான். நீ இப்ப வலிக்குதா? நீங்க நேரு கொதிச்சிருக்காரு. இப்ப வலிக்குதா? தவழ்ந்த பாடி டேபிள் கீழே போகணும்னு சொன்னீங்க. இதே வலி தானே அவங்களுக்கு இருந்தது. எவ்வளவு நாள் யார் சொல்றேன்? ஆட்சியை பத்தி குறை சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். சும்மா எப்ப பார்த்தாலும் தவழ்ந்தேன் ஊர்ந்தேன்றீங்க. நான் தான் வந்துட்டேனே ஊர்ந்து. கேட்டாரா இல்லையா? இப்ப வலிக்குதா? அங்கிள்னா இதுதான் தரமான அரசியல் பண்ணணும். விஜய் பண்ணதை ஏத்துக்க முடியாது. அவரு இந்த ரசிகர்கள் அந்த மனப்பான்மையிலேயே இவர் அணுகிறார். இவர் ஒரு கட்சியுடைய தலைவர், அவரு ஒரு கட்சியுடைய தலைவர். முதல்வர் அவர்களே கேட்கணும். திரு ஸ்டாலின் அவர்களே ஏன் கொஞ்சம் ஒருமையில நீ என்னதுக்கு 2 ரிப்போர்ட்டர் விட்டு என்ன ஸ்டாலினை நீங்க வந்து ரொம்ப மரியாதை நான் எப்பப்பா பேசுறேன்? பேசும்போது நீ வான்னு வந்திருக்கோம். அது போய் அவர் கவர்னரை பேசாத பேச்சா? அங்க போய் கேளுங்கப்பா, என்கிட்ட வந்து கேக்குறீங்கன்னு. இன்னைக்கு இங்க அப்போ அவரு இப்போ என்ன சொல்றாரு? ஸ்டாலின் அவர்ல ஏதாவது பேசினா உடனே கோச்சிக்கிறது. தனிமையில பேசிட்டேன், ஒருமையில பேசிட்டேன், போய் தொலைங்கப்பா அப்படின்னு எப்பவுமே திரு ஸ்டாலின் பேசுவாரு. அவரும் திரு எடப்பாடின்னு பேசுவாரு. ஆனா இந்த வன்மத்தை காட்டுவாங்க. தவழ்ந்துட்டாரு, ஊர்ந்துட்டாரு, டேபிள் கீழேன்னு. இப்போ அங்கிள் ஒண்ணு இந்த வலி தெரியுதா உங்களுக்கு? வந்தா ரத்தம், அடுத்தவங்க வந்தா தக்காளி சட்னியா? இப்ப தெரியும். ஏன்னா இது மோசமான அரசியல், இது நாகரிக அரசியல் இல்லை. இதுதான் வேணான்னு சொல்றோம். அவர்களுடைய அரசியலை விமர்சியுங்கள், நேரடியா விமர்சியுங்க. அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு கிடக்குறான், போலீஸ் அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கூட ஒரு முதல்வரா கவலைப்படாம போய் கூலி படம் பாத்தீங்க, அப்பான்னு சொல்லிக்கிறீங்க. அவர்கள் உங்கள் குழந்தை தானே. அப்படி பார்த்தா அவர்களை நீங்க என்ன பாத்தீங்க? இதே அம்மான்னு சொன்னவங்க அவங்க வந்து அம்மா உணவகத்துல இருந்து பல இது பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கொரோனால இருந்து பல விஷயம் பயன்பட்டு. அப்பான்னு சொல்லிக்கிறீங்க. உங்களை நம்பி வந்தவங்க தானே அந்த துப்புரவு தொழிலாளி. என்ன பண்ணீங்க? இந்த கேள்வி கேளுங்க. அம்மாவை கூட எடிட் பண்ணுங்க. இந்த கேள்வி கேளுங்க. நம்ம தான் சொல்லுவோம். சூப்பரா கேட்டாரியா விஜய், நல்லா பேசுறாப்பா. இது என்ன துப்புரவு தொழிலாளி நமக்காக பேசுறாப்பா, சூப்பரா பேசுறாரு. பொதுவா பாக்குறவங்க நல்லா பேசுறாப்பா விஜய். நறுக்கு ஏன் சீமானுக்கு பேரு, ஏன் அண்ணாமலைக்கு பேரு? நறுக்குன்னு பேசுறாருப்பா. இவர் எடப்பாடி ஒண்ணு இல்லைன்னாங்க. அந்த எழுச்சி பயணத்துல இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க? சும்மா வச்சு வெளுக்குறாப்புல மனுஷன். பதில சொல்ல முடியல.
எதிர்கட்சிக்காரன்னு சொல்றாங்க, திமுககாரன்னு சொல்றாங்க, வச்சு செய்யறாங்க. இப்போ வேற லெவல்ல இருக்காங்க. அவர்களுக்கே ஒரு உற்சாகம் வந்துருக்கு, தொண்டர்களுக்கே. போராடம் வர்ற கூட்டம் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு மாற்றம் நடக்க போகுதுன்னு அப்படியே தெரியுது. அந்த மாதிரிலாம் பேசணும் நீங்க. அங்கிள், ஸ்டாலின் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள். இதெல்லாம் சினிமால அந்த ஆடியோ லான்ச்ல நல்லா இருக்கும். பொலிட்டிக்கெல்லாம் வந்தா வச்சு செஞ்சு விட்டு போயிடுவாங்க. சிங்கம் சிங்கம்னார்ல, யாராவது தன்னையே சிங்கம்னு சொல்லிக்குவாங்களா? விஜய் ஒரு சிங்கம், யார் சொன்னா? விஜயே சொன்னார். என்ன சிங்கனிகர் பெண்மணி, இரும்பு பெண்மணி அப்படின்னு ஜெயலலிதாவை சொல்லுவாங்க. யார் சொன்னா? கனிமொழி சொன்னாங்க. ஜெயலலிதாவை சொல்லிட்டாங்களா? கனிமொழிட்ட உங்களுக்கு பிடிச்ச பெண் தலைவர் யார்? ஜெயலலிதா. என்ன இது உங்களுக்கு பிடிச்சது? அவங்க ஒரு இரும்பு பெண்மணி. அவங்களுடைய அந்த போல்ட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூட மென்ஷன் பண்ணாத ஆள் கிடையாது. எல்லாருக்குமே கவர்மெண்ட் அதிகாரிகள் ஐஏஎஸ் சார், டெரர் சார், சார் ஒரு இது தப்பா சார், அவங்கள்ட்ட ஒர்க் பண்றதுனால பயமா இருக்கும் சார். ஐஏஎஸ் அதிகாரி ஃபைல் அமிச்சானா படிச்சாங்கன்னா என்ன இது கிராமர் மிஸ்டேக், இவங்க படிச்ச 10th ஐஏஎஸ் என்ன கிராமர் மிஸ்டேக் என்ன? அப்புறம் என்ன இது ஏதாவது சொறி விடுவாங்கல்ல, இந்த சொருகெல்லாம் அவங்கள்ட்ட நடக்காது. முழு ஃபைலையும் படிப்பாங்க. இவங்க சொல்லுவாங்கல்ல, கொடநாட்டில் போய் ஓய்வெடுக்க. கொடநாட்டில் போனால் அவ்வளோ ஃபைல் போகும். ஃபுல்லாக ஃபைல் பார்க்க தான் வேணும். ஏன்னா அந்த அம்மாவுடைய ப்ராக்டிஸே அப்படிதான். ஷூட்டிங் முடிச்சுட்டு புக்கை எடுத்து வச்சுட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. படிக்கிறவங்க எழுதுறவங்க எல்லா காலத்துலையும் அதை விட மாட்டாங்க. அவங்களுக்கு அது ப்ராக்டிஸு, அந்த ஒர்க்கு தன்னுடைய ஒர்க்கு நினச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அது எங்கே பண்ணா என்ன? நீங்கள் சிங்கம்னு இருக்கீங்க, நான் கேட்டால் வெளியே வர மாட்டாரு. சிங்கம் ஏன்னா வெளியே வராததுக்கு இது ஒரு ஓமை, சிங்கம். சரி நீ சிங்கம் தான்ப்பா, கவின் ஆணவ பத்தி பேசு, நான் ஒத்துக்கிறேன் நீ சிங்கம்னு. கவின் ஆணவ கொலை நான் ஏத்துக்க மாட்டேன். இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க, பட்டியலின இளைஞர்கள். அதுல எங்கள ஒரு பார்த்து இந்த மாதிரி ஒரு இது ஒரு காதலிக்கூடாதா? உரிமை இல்லையா? இந்திய அரசியல் சட்டம் கொடுத்துருக்குல்ல, சரிப்பா உனக்கு உன்னுடைய சமூகம் பெருசு, அந்த பையனை கூப்பிட்டு எச்சரிக்கீங்க, உங்க பொண்ணை வேற எங்கேயா கட்டி வைங்க, வேலை முடிஞ்சதுல. இந்த மாதிரி பண்றது உயிரே இல்லாம பண்ணிட்டீங்க, எப்படி நான் ஏத்துக்க முடியும்? இதை நான் மட்டும் இல்லைங்க, உங்க சமூகத்தை சார்ந்தவங்களும் ஏத்துக்க மாட்டாங்க. இதாங்க சமூக நீதி. ஆனா இந்த சமூக நீதினு சொல்ற இந்த கவர்மெண்ட் அதற்கான தனிச்சட்டம் கொண்டு வருதா? அதை பத்தி பேசுனீங்களா? ஸ்டாலின் அவர்களே அப்பான்னு சொல்லிக்கிறீங்களே, கவின் ஆணவங்களுக்கு ஏதாவது பேசுனீங்களா? உங்க மகன் பேசினாரா? அப்படிலாம் கேட்டீங்கன்னா அக்கா அப்படியே டச் ஆவீங்க. ஆனா இவங்களுக்கு பயம், ஓட்டு போயிடுமோ, அது போயிடுமோ, நம்ம ஏன் பேசணும்? இன்னொன்று அது சப்ஜெக்ட் நாலேஜ். இது எல்லாம் தான் இவர்கள்ட்ட பிரச்சனை. இதை விட்டு இவர்கள் இந்த இதுக்குள்ள வரவே மாட்டாங்க. இதை வச்சுட்டு தான் ஓட்டிட்டு இருப்பாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த சிங்கம். அதெல்லாம் நான் கேட்கிறேன், விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்காரா? ஒண்ணே ஒண்ணு எங்கேயாவது? இல்லாட்டி தனி பத்திரிகையாளர் சந்திப்பாங்க அந்த டிவி சேனலுக்கு, இந்த ஹரிஹர் அண்ணன் தந்தி டிவி, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுத்துருக்காரா? அவ்வளவுதான். என்ன தெரியாது, அரசியல் தெரியாது. எதையா கேட்டீங்க? இல்ல இந்த இவர் மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் கொடுத்துருப்பா, நான் பதில் சொல்லுவேன், நான் ரெடி ஆகிறேன், கேள்வி தலை அவுட் பண்ணுவேன், நான் ரெடி ஆவேன், அப்படியாவது கொடுத்துருக்கீங்களா? அதுவும் இல்லை. அந்த லெவல் கூட இல்லை அவருன்றதுதான் பிரச்சனை. இப்ப கூட சொல்றேன், இது ஏத்துக்கிட்டு அவர் கொடுக்கட்டும், நாளைக்கு பாராட்டலாம். அதுதான் அவங்க லெவல். இந்த அரசியல் கேள்விகளுக்கு மிகவும் தெளிவாகவும் சிறப்பாகவும் பதில் எடுத்து